நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி. குரல் வழி இறைமொழி தொடரில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் குறளை சிந்திப்பதற்கு முயல்கிறோம். நீரின் ரமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின் ரமையாது ஒழுக்கு. நீரின் ரமையாது உலகெனின், இந்த உலகம் நீர் இல்லாமல் அமைய முடியாது, இயங்க முடியாது, செயல்பட முடியாது, வாழ முடியாது. எனவே நீர் அது உயிர் ஆதாரம், உயிர் ஆற்றல். அந்த நீர் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது என்பதனால் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவரென்றாலும் சரி, அவர் முனிவராக இருக்கலாம் அல்லது ஒரு எளிய மாந்தராக இருக்கலாம், எவரென்றாலும் இங்கு மழை என்பது இல்லாமல் போய்விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது கூட அங்கு குறைவாகிவிடும். ஆக மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் நிலைத்து நிற்பதற்கு கூட அங்கு மழை தேவை. மழையின்றி எதுவும் இல்லை என்பதை வலியுறுத்துவதற்காக குறள் நெறி இத்தகைய ஒரு அழுத்தத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் ஐமூலகங்களால் ஆன உலகம். நிலம், நீர், வழி, வெளி, ஒளி என்கிற ஐமூலகங்கள். இந்த இயற்கை இல்லாமல் மனிதர் வாழ முடியாது. ஆனால் மனிதர்கள் இல்லாமல் இந்த இயற்கை இருக்க முடியும், இயங்க முடியும். கவிஞர் அறிவுமதி கூறுவார், மனித வாழ்வின் முழுதும் மரம்தான், இதை மனிதன் முழுதாய் மறந்தான். அதனால்தான் இந்த சிக்கல்கள். ஆக மனித வாழ்க்கையில் முழுவதும் இந்த இயற்கை, மரம், மழை என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவற்றை பேணி காப்பது என்பதுதான் மனித வாழ்வுக்கே அடித்தளம். ஆக இயற்கை பேணி காக்கப்பட வேண்டும். இதைத்தான் நாம் தொடக்க நூலிலே பார்க்கிறோம். இறைவன் ஆதாம் ஏவாளுக்கு, ஆதி பெற்றோருக்கு கொடுத்த கட்டளைகளுள் முதன்மையான தலை சிறந்த ஒரு கட்டளை, ஏதேன் தோட்டத்தில் அவர்களை நிலைநிறுத்தி இந்த தோட்டத்தை, இந்த உலகத்தை, இந்த இயற்கையை பண்படுத்துங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இயற்கையை பண்படுத்தி, இயற்கையை பாதுகாத்து, அதன் அடிப்படையில் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழவிருக்கின்ற, தலைமுறை தலைமுறையாக இறைவனுடைய திருவுளப்படி வாழவிருக்கின்ற மனிதர்கள் எல்லாருமே பாதுகாப்போடு வாழ்வதற்கு இந்த மழை நீர் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக நாம் செய்ய வேண்டும். அதற்கு இயற்கை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் பல கருத்துக்களை சொல்கிறார். அந்த கருத்துகளுள் எளிமை, இயற்கை நேயம் என்றெல்லாம் அவர் சுட்டிக்காட்டுகிறார். இரக்கத்தின் முகமாக திகழ்கின்ற நாம், அவர் 7 கட்டளைகளை கொடுத்து 8ஆம் கட்டளையாக இந்த இயற்கையை பேணி காத்தல் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இயற்கை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். இயற்கை நம் நண்பர், இயற்கை நம் உடன்பிறப்பு. ஏனென்றால் நம்மை படைத்த அந்த இறைவன் தான் இந்த இயற்கையை படைத்தார்.
நம்மை படைப்பதற்கு முன்னதாகவே அந்த இயற்கையை படைத்தார். அந்த இயற்கை நம் மூல ஆதாரமாக இருக்கிறது. அந்த இயற்கை நமக்கு துணை நிற்கின்ற தோழராக நிற்கிறது. அந்த இயற்கை நம் உடன்பிறப்பாக நிற்கிறது. அந்த உடன்பிறப்பை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. இல்லையேல் கடவுள் கேட்பார். காயினை நோக்கி கேட்டது போன்று, உன் தம்பி எங்கே? நம்மை பார்த்து அவர் கேட்கக்கூடும், உன் அண்ணன், உன் அக்கா, இந்த இயற்கை எங்கே என்று. எனவே மீண்டும் ஒரு முறை இந்த குறளை நாம் சொல்லி இன்று உறுதிப்படுத்திக் கொள்வோம். நீரின் அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின் அமையாது ஒழுக்கு. வணக்கம், நன்றி. ஞாயிறு மறைவுரை சிந்தனை. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். பழைய ஏற்பாட்டில் 2 மனிதர்கள் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் இறை வார்த்தையில் ஏனோக்கு கடவுளோடு நடந்தார், கடவுளை அவனை எடுத்துக்கொண்டார் என்பதை நாம் காண முடியும். இரண்டாவதாக எலியா இறைவாக்கினர் சுழற்காற்றில் வழியாக விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்பதை 2ஆம் அரசர்கள் நூலில் 2ஆம் அதிகாரத்தில் காண முடியும். மூன்றாவதாக அன்னை மரியாள் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்பதை திருச்சபை விசுவாச சத்தியமாக அறிக்கையிடுகின்றது. நாமும் நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கொள்கின்றோம். நான்காவதாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காண்கின்றோம், இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் தம் சீடர்களுக்கு காட்சி கொடுத்து தான் உயிர்த்தெழுந்ததை வெளிப்படுத்திய பின்பு இன்று விண்ணகத்திற்கு ஏறிச் செல்வதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய இந்த விழாவில் இயேசு விண்ணகத்திற்கு ஏறி சென்று விட்டார் என்று சொன்னால் இயேசு நம்மோடு இல்லையா? நற்செய்தியிலே உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கின்ற வாக்குறுதியை ஒருபுறம் கொடுத்திருக்கின்றார், ஒருபுறம் விண்ணகத்திற்கு ஏறி செல்கின்றார். இதில் ஒரு முரண் இருப்பது போல் நமக்கு தோன்றுகிறது. இயேசு எங்கே இருக்கிறார்? இயேசு நம்மோடு இருக்கிறாரா? இயேசு விண்ணகத்தில் இருக்கிறாரா என்ற இது போன்ற ஒரு குழப்பங்கள் எழுவதை நாம் காண முடிகிறது. இதிலிருந்து நாம் தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருச்சபை நமக்கு சொல்லுகின்ற ஆழமான போதனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுடைய பிரசன்னம் 4 விதங்களிலே வெளிப்படுகிறது என்பதை திருச்சபை சொல்கிறது. முதல் விதமானது மனு உருவான இயேசு, மனித தன்மையில் தன்னை வெளிப்படுத்திய இயேசு. பவுலடிகா சொல்வது போல கலாத்திற்கு எழுதப்பட்ட அந்த மடலில் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் இறை வார்த்தையில் காலம் நிறைவேறிய பொழுது பெண்ணிடம் பிறந்தவராக கடவுள் இயேசு இந்த பூமியில் தோன்றினார். அன்னை மரியாள் கருவாக இயேசுவை தாங்கினார், குழந்தையாக பெற்றெடுத்தார். அந்த குழந்தைக்கு பால் ஊற்றி உணவூற்றி வளர்த்தார். 30 வருடங்களாக அன்னையோடு இயேசு பயணித்தார். கடைசி 3 வருடங்கள் சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். சீடர்கள் இயேசுவோடு உண்டார்கள், நடந்தார்கள், அவருடைய போதனையை கேட்டார்கள். இப்படி இந்த இயேசுனுடைய மனித தன்மையில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த பிரசன்னத்தை இது போன்ற நிகழ்வுகளால் நாம் காண முடியும். இதைத்தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சீடராக இருக்கின்ற யோவான் மிக அருமையாக அந்த இறை வசனத்தின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். தொடக்க முதல் இருந்த வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், தொட்டுணர்ந்தோம் என்று சொல்வதெல்லாம் இயேசுனுடைய அந்த மனித தன்மையில் வெளிப்படுத்திய அந்த பிரசனத்தை குறித்து சொல்லுகின்றார். 2வது விதத்திலே இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக, இயேசுடைய உயிர் மகிமையின் உடலாக இறப்பை கடந்து உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னமாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு 40 நாள் தம் சீடர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கின்றார். நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன், இறப்பை கடந்து நான் உயிர்த்தெழுந்து நான் வந்திருக்கிறேன் என்பதை இயேசுடைய உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இது 40 நாட்கள் இந்த பூவுலகில் அரங்கேறியது. சீடர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக வெளிப்படுத்திய அந்த பிரசன்னம், உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுலடியார் எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் படிக்க கேட்பது போல
இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து அனைத்திற்கும் மேலாக உயர்த்தி விண்ணுலகில் வலப்பக்கத்தில் அமரச் செய்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய இந்த மகிமையின் பிரசன்னம் கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் என்பதை நாம் விசுவாச அறிக்கையாக நாம் சொல்லுகின்றோம். மூன்றாவதாக, இறை தன்மையில் தன்னை வெளிப்படுத்துகின்ற இயேசு. இயேசு மூவர் இறைவனில் ஒருவராக இருக்கின்றார். இயேசு இறை தன்மையில் இருப்பதினால் எங்கும் வியாபித்திருக்க வேண்டும். இறை தன்மைக்குரிய 6 பண்புகளில் இதுவும் ஒன்று. அப்படி இயேசு இறைத்தன்மையின் வழியாக எல்லா இடங்களும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். இந்த பிரசனத்தை தான் இன்று நற்செய்தியில் இயேசு வாக்குறுதியாக கொடுக்கின்றார். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இது இயேசு இறைத்தன்மையில் வெளிப்படுத்துகின்ற பிரசன்னம். நான்காவதாக, உணவின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகின்ற இறைவன். கத்தோலிக்க திருச்சபை இந்த மிகப்பெரிய கொடையை பெற்றிருக்கிறது. நற்கருணை வழியாக இறைவன் வெளிப்படுத்துகின்ற அந்த பிரசனத்தை பெற்றிருக்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தியில் 24ஆம் அதிகாரத்தில் எம்மாவுஸ் பயணத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களோடு ஒரு நபராக பயணித்து அவர்களுக்கு இறைவார்த்தையெல்லாம் விளக்கி சொல்லி கடைசியில் அவர்களோடு தங்கிய பொழுது அப்பத்தை பிட்டார். அப்பொழுது சீடர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள். இயேசு அவர்களிடமிருந்து மறைந்து போனார் என்று விவிலியம் நமக்கு சொல்கிறது. அந்த இடத்துல 2 பிரசன்னங்களை நாம் பார்க்க முடியும். இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், அவர்களோடு ஒரு மனிதராக பயணித்தது. நற்கருணையை பிற்கும் பொழுது, இயேசுடைய நற்கருணை பிரசன்னத்தை அவர்கள் கண்டுகொள்ளும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருந்து மறைந்து போகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த 4 விதங்களிலே இயேசுனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் இன்றைய இறை வார்த்தைகளை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். இயேசு இறை தன்மையில் நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கின்றார். நற்கருணை வழியாக இன்னும் பருப்பொருளிலே உணவாக நம்மை தேடி வந்து நம்மோடு இரண்ட கலக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்படி இந்த இயேசுடைய உயிர்த்தெழுதல், இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன? இயேசுவுக்கு சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் அழைப்பு. நீங்கள் என் சாட்சிகள் என்று இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார். நாம் எப்படி இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க முடியும்? முதலில் நாம் விண்ணகத்தை நோக்கிய பயணிக்கின்ற பயணிகள் என்று தெளிவான பார்வையோடு இருக்கும் பொழுது இயேசுவுக்கு சாட்சி பகர்கின்றோம். பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமடலில் பவுலடிகளார் சொல்லுகின்றார், 3ஆம் அதிகாரம் 20ஆம் இறை வார்த்தையில், விண்ணகமே நம் தாய்நாடு என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, விண்ணகத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற பயணிகள். பல நேரங்களில் இது தெளிவான பார்வையை நாம் மறந்து விடுகின்றோம். இந்த பூவுலகில் ஏதோ 1000 ஆண்டுகள் வாழ்வதை போல மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறோம். அரடி நிலத்திற்காகவும், சொத்துக்காகவும், பணத்திற்காகவும், பதவிக்காகவும் பல நேரங்களில் நாம் இந்த விண்ணக நிலை வாழ்வுக்குரிய அந்த பாதையை நாம் மறந்து விடுகின்றோம். எத்தனை குடும்பங்களிலே ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் குழந்தைகளுக்குள்ளாக, சகோதர சகோதரிகளுக்குள்ளாக எவ்வளவு பெரிய போராட்டங்கள்! ஒரு அரடி நிலத்தை கூட விட்டு கொடுக்க முடியாமல் நீதிமன்றங்களுக்கு சென்று அந்த இடத்திலே அவர்கள் எத்தனை வருடங்களாக வாதாடி கடைசியில அவர்கள் இருப்பதை கூட அனுபவிக்க முடியாமல் அவர்கள் பகையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இயேசு சொன்ன அந்த ஓமைகளிலே பணக்காரன் அந்த ஓமை, அந்த மனிதன் சொன்னான், என் விளைச்சல் எனக்கு அதிகமாக இருக்கிறது, என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், நெஞ்சியை நீ உண்டு குடித்து மகிழ்ந்திரு என்று சொல்லிருக்கும் பொழுது இயேசு ஓமை சொல்லுகின்றார், இன்று இரவே நீ இறந்து விட்டாய் என்று சொன்னால் இவையெல்லாம் யாருடையதாக இருக்க போவார்? கடவுள் முன்பாக கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்கிறாரே. ஆம் அன்புக்குரியவர்களே, விண்ணகமே தாய்நாடு என்று அந்த தெளிவான பார்வையில் பயணிப்பவர்கள் இந்த உலக செல்வங்களை ஞானத்தோடு பயன்படுத்துவார்கள். இந்த உலக செல்வங்களின் வழியாக விண்ணுலகத்திற்கான கடவுள் முன்பாக நாம் கொடுப்பதற்கான அந்த செல்வத்தை அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள். இந்த பூ உலகின் பயணத்தின் வழியாக விண்ணகத்திலே அவர்கள் இடத்தை வாங்கிக் கொள்வார்கள். இந்த தெளிவான பயணத்தில் இருக்க நாம் இறைவனுக்கு சான்று பகர்கின்றோம். இரண்டாவதாக, நற்செயல் புரிவதற்கு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமடல் பவுலடிகளார் சொல்லுகின்றார், 2ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தையில், நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து வழியாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் கலாத்தியருக்கு எழுதிய இந்த திருமடலில் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நன்மை செய்வதில் மனம் தளராமல் இருங்கள் என்று சொல்லுகின்றார்.
மேலும் மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவார்த்தையில், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது உங்கள் நற்செயல்களை கண்டு விண்ணக தந்தையை அவர்கள் போற்றி புகழ்வார்கள். நாம் நற்செயல் புரியும் பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய சீடர்கள், இயேசுனுடைய சீடர்கள் என்பதற்கு சான்று பகர்கின்றோம். மூன்றாவதாக, இயேசுனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது நாம் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றோம். இந்த நற்செய்தியில் இயேசு மிக அழகாக சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அவர்களும் கடைபிடிக்குமாறு கற்பியுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த அவர்களும் என்ற அந்த ஒரு வார்த்தையில் மிக ஆழமான ஒரு போதனை ஒளிந்திருக்கிறது. அவர்கள் கடைபிடிக்குமாறு கற்பீங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கடைபிடிக்க தேவையில்லை என்று ஒரு பொருள்படும். அவர்களும் கடைபிடிக்குமாறு கற்பீங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கடைபிடித்து அதை பிறருக்கு கற்பியுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு ஆழமான போதனை ஒளிந்திருக்கிறது. இயேசுனுடைய கட்டளைகள் 2 கட்டளைகளாக ரத்தன சுருக்கமாக ஒடுக்கப்பட்டு இருக்கிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 22ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எல்லாம் கடந்த கடவுளை அன்பு செய், எல்லாம் கடந்து மனிதனையும் அன்பு செய். இந்த 2 கட்டளைகள் திருச்சட்டத்திற்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்று இயேசு சொன்னாரே. இதை நாம் வாழ்வாக்கும் பொழுது நாம் பிறரை அன்பு செய்வதன் வழியாக, கடவுளுடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக பிறரை அன்பு செய்வதன் வழியாக நாம் கடவுளுடைய பிள்ளைகள், இயேசுவுக்கு சாட்சிகள் என்பதை வெளிப்படுத்த முடியும். அன்புக்குரியவர்களே, இயேசுடைய விண்ணேற்பு நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் இந்த அழைப்பை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நமக்குள்ளாக இந்த கேள்விகளை எழுப்பி பார்ப்போம். விண்ணகத்தை நோக்கிய பயணிக்கின்ற பயணியாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா? நற்செயல் புரிவதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்து வழியாக என்பதை உணர்ந்து நான் நற்செயல் புரிகின்றேனா? கடவுள் கொடுத்த அந்த அன்பு கட்டளைகளை நான் என் வாழ்க்கையில் கடைபிடித்து கடவுளுக்கு நான் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கின்றேனா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். இறைமகன் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கட்டும், நம்மை வழிநடத்தட்டும். இயேசுவுக்கு நாம் சான்று பகர்வோம். ஆமென். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள்.
இறையாசிர் பெறுங்கள். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.